பழம் இப்போ பழம் ரொம்ப அவசியம் சொல்லு. சரி வாங்கிட்டு வரேன் நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளோதான் எனக்கு. நான் வணக்கண்ணா. மங்களா சார் அமைச்சார் தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணக்கண்ணா. என்னண்ணா மாட்டுரு? அசால்ட்டா கிட்னாப்பா இல்லை லேண்ட் மாட்டுறா எல்லாம் அத்துப்படி. அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்துடே. நான் மளிகை சாமான் ஜிம்முக்குலாம் போறேன்ப்பா. டேய் அப்படி நில்றா. அப்புறம் அந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிகளை சுட்டுடு. தேவாஜி உங்ககிட்ட அப்பவே சொல்லணும்னு நினைச்சது. இதோ இருக்க ஃப்ளவர் வாசு, அதோட கலைநயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேட்டு விஷயம் தெரிஞ்சா ஆலியா நீ. இது இந்த கூஜா எனக்கு பேங்காக்ல ஒருத்தி கிஃப்டா கொடுத்தா. அதோடியா உனக்கு ஒன்று தெரியுமா சேட்டு? உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல இந்த ஃப்ளவர் வாஷை நான் 8வது இடத்துல வச்சிருக்கேன். நல்லா மனுஷன் ஏண்டாலும் நான் டேஸ்ட்டாக பேசுகிறார் பாரு. இந்த மாதிரி ஆளாண்ட வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சு உலகத்திலே எனக்கு பிடிக்காத முதல் விஷயம் என் வீட்டு மாங்காயை பறிச்சு எனக்கே ஊருக்கா கொடுத்துறியா? கஜா புரியுதுண்ணா. சேட்டு கணக்கில் தொக்கு போட்ட 80,000 அவன் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுறான். போய் அந்த பசங்களை வர சொல்லு. உள்ள வாயேண்டா உஜாலம். நல்லா சொகுசாதான் உட்காரேன். பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் ஜகன். நீ தான் ஜக்கா. டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃப்ளேவர் என்ன இங்க இருந்து ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்லை நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன். அதில் இருக்கிறவனை போய் பார்த்து அவன்கிட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த 3 பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்லை பண்ணுறோம். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். டேய் டத்தி முங்களா உன்ட என்னடா சொன்னே? நோ நீ ஒண்ணும் சொல்ல, சிக்னல் மட்டும் கொடுத்தா. டேய் என்னடா அர்த்தம்? தெய்வன சிக்னல் கொடுத்தா மட்டும் ஒத்தையா போய் மட்டை போட்டு வரீங்க. நான் சொன்ன மட்டும் ஏன்டா அவங்களா? யோ நீ வாயா. என்ன அர்த்தம்? இந்த தூக்கு சொல்கிறீங்க பாருடா, இன்னைக்கு வந்த பையன் இவனுக்கே சிக்னல் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா? ஏனோ அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவை பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் ஊற்றி சாம்பிள் காட்டினேன். பொட்டாட்டி மாதிரி கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கிலே இருக்குது. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம். ஆக்சிடென்ட் பண்ணாமல், கோடு போடாமல் சேஃபாக சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சைட்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சைட்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா. பயங்கர சைட்ஸ், பயங்கர சைட்ஸ்.
ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னே எனக்கு அல்லு இல்லைப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே ஆட போப்பா நீ வேற. நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டாருந்தாலு. ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசா முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்கக்கூடாது. இதில் பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்மா. அத்தனை நோண்ட சொன்னா நீ பெரிய விளையாட மாட்டேன். சரிதான். ஹலோ. சொல்றடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்ல ஜாயின் ஆயிட்டேன். எங்க? சொன்னல தெய்வாண்ட. பெருசா? பெரிய வேலைடாடி. கோடி ரூபாய் சரக்கு பாத்துக்க டெலிவரி பண்ணிருக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து. ஆமா கையில இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ் நாளுக்கு அந்த வயசாகுது நைனாக்கு நல்லு விட்றேன். வெறும் வாய்வு தாத்தானா? இது கிராக்கா ராடா போது பிங்க்டா. பிங்கா? டேய் என்னடா சொல்றாவ? பிங்கா? டேய் டேய் வாடா. இது என்ன கலரு? இதுவா? சொல்டா. மழை மேகம் போல் நிறம் உள்ளது. கலர் தெரியாத நாய்க்கு கவிதை வேறையா? உங்களுக்கு அப்புறம் லைசன்ஸ் கொடுத்தாங்க? லைசன்ஸா? அட போலீஸ் பார்த்து போம்பியா நீ? ரொம்ப முக்கியம். இது நரசிம்மன் கார் தான். நம்ம கார் எங்க? தெய்வானம்ல சாவடிக்க போறோம். சரி, இது நரசிம்ம கார்னா நம்ம கார் நரசிம்மனாண்ட இருக்குது. நேற்று நம்ம ஊற்றி குத்துறதுக்கு இன்னும் மட்டையை பாரெல்லாம் பத்துன்னு இருப்பான். ஏய், சரக்கு போய் சேர்க்கறதுன்னு எவ்வளோ நேரம் இருக்குது? 10 மணி நேரம் 20 நிமிஷம் 40 செகண்ட் இருக்குது. இங்கேருந்து பாருக்கு போய் திரும்ப இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம். டைம் சேஃப் தான். கிளம்பலாம். ஆமா வாங்க போலாம். ஏய், மாலை தொட்ட சாவடிச்சு உள்ள கொண்டா. யாரை கேட்டி அவனுங்க காரை திரும்பினானுங்க? உன்னை கேட்டுதான்டா. ஏங்க ஹலோ, அந்த வெளியே நிற்கிற விண்டேஜ் கார் யாருதுங்க? சார், நாளைக்கு ஷூட்டிங்க்கு உங்கள் காரை கொஞ்சம். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எவ்வளோ பணம் வேணா தரேன் சார். இப்போவே செக் போட்ட வேணா எழுதி தரேன் சார். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார். நரசிம்ம. சரி, இப்போ அவனுங்க எங்கே இருக்கிறானுங்க? சூடி நந்துருக்குது, அங்கே தான் உன் காரம் இருக்கும். போய் தொலை. பார்க்கலாம். வயலே வண்டி தெரிஞ்சாலும் தெரியும். டேய் மச்சி நிறுத்து. டேய்
சினிமா ஷூட் நடக்குதா டேய் பெரிய பொண்ணு நினைக்கிறா மச்சி 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம்டா என்ன விளையாடுறியா வண்டியை காரம் டென்ஷன்ல இருக்கிறோம் ஷூட்டிங் பார்க்குறோம் ஷூட்டிங் போற மச்சி சினிமாடா பட்டோம்டா 10 நிமிஷம்டா ஒன்னே ஆகாது பிலீவ் மீ இன்னைக்கு சினிமா நேரில் பார்த்துக்கியா நீங்க ஜக்கு நீ பார்த்துக்கியா இல்லையே வேணாம் சொல்றத கேளு போலாம் ஜில்லே நீ தானே சொன்ன ஒரு பெரிய வேலையை மூசா முடிய சொல்லுவோம் போது சின்ன வேலை பண்ண யோசிக்க கூடாதுன்னு ஆடி அது வேற இது வேற விஷயம் தெரியாம அது இது சேர்க்காத அது என் வாழ்க்கை கொள்கை சரிப்பா 10 நிமிஷம் கிளம்பிடலாம் 10 நிமிஷம் அதுக்குள்ள வரலாம் வச்சுக்கேன் நான் வண்டி எடுத்து கிளம்பிடுவேன் ஓகேவா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அண்ணா யார் படம் ஏதோ சோனு சவுந்து படமாப்பா சோனு சவுண்ட் ஆமா மச்சி சோனு சவுண்ட் படமாட்டா இன்னைக்கு இவளை எப்படி ஆச்சும் என்னாச்சு போக முடியாது போலீஸ் நிக்கிறாங்க போலீஸா நான் கார்ல வெயிட் பண்றேன் ஏய் இது என்னத்துக்கு கரண்ட போற இல்ல கார்ல மறந்து வச்சிட்டேன் என்னத்த மறந்து வச்ச காரை வச்சு பம்பாத வா ஜங்கே உன் ஆலயம் இப்போ மையம் ஐடி கார்டு இருக்குதா சொல்லுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கார்லாம் வந்துடும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா யாரே நீ 1 செகண்ட் சார் ஏய் என்ன யூனியனு தண்டாலு மண்டே பார்த்தா தெரியல ஏய் வர சாரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் பயவிடுங்க எங்க சின்ன எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆளுங்க தான் விட்டுருங்க யோ எனக்காக தான் வெயிட்டிங்க என்னடா சந்தோஷம் தானே மச்சி அர்னால்ட் சோசங்கரா அர்னால்டா இந்த படத்துலயுமா செம்மையாகுதுற இடமே சூப்பர் சோன் சாவுத்ரா. And the award for the best North Indian girl playing the role of a bubbly South Indian girl without using a dubbing artist goes to Sonu Sawant. ஏய் ஆமாண்டா எப்படி இருக்கிறாங்க பாத்தியா? ஐயோ மச்சான் பேச்சு வர வந்து மச்சான். மேடம் நாங்க உங்க பிக் ஃபேன்ஸ் மேடம். அச்சா thank you. ஐயோ மச்சான் ஷைனிங் ஆகுறாங்க மச்சான். வைசல் ஜில் நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே ஓகே சார் ஓகே சார். வாடா உள்ள வாடா வா சரி பாருங்க. One minute. In scene காக தான் நான் வெயிட் பண்ணது. இருங்க பாட்டன் வருது. ஓகே? என்ன அழகா தமிழ்ல பேசுறீங்களா? Start camera. Action. Let's begin. தேவா நம்மள முழுசா வச்சு செய்ய போறா. ஜில்ல எங்க போற ஜில்ல? இங்க சினிமா ஷூட்டிங் நடக்குது. முதல்ல வெச்ச கார் நம்ம காரான்னு தெரிஞ்சுக்கணும். சிலு சிலு சிலு. பார்ல இவனுங்க தான் நம்ம காரை பத்தி கேட்டானுங்க. ரேட்டெக்ல ஓகே ஆயிடுச்சு. ஒன் மோர் மட்டும் போயிருச்சுனா இன்னொரு காருக்கு எங்க போயிருக்கிறது? ஹலோ பாஸ். என்ன? இல்ல அந்த பிங்க் கலர் கார் வச்சிச்சுல. ஆமா. அந்த கார் ஆமா நேத்து பார்ல இருந்தே எடுத்துறோம். யார கிட்ட தந்தீங்க? ஹலோ ஓனருக்கு எதா தந்தோம். அதான் காசு தர சொல்லி தானே தந்தோம். யோ யார் கார் யார் ஓனர்? யோ அதான்யா ஒருத்தன் குள்ளமா தடியா. அவன் பேரு அவன் பேர் என்னடா? நரசிம்மன். அவன் தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாவு வரும் தெரியும்.
ஆனால் ஒரு பிங்க் கலர் கார்னால வரும்னு எதிர்பார்க்கல. பிங்கா? டேய் நரசிம்மன்டா, கால் கடிச்சிச்சு. எங்க கார உன் காரன்னு சொல்லி வித்துட்டு அந்த காசை சரக்கு வாங்கி குடிச்சிட்டு சாவடிச்சு தான்டா மறுவேலை. போடலாம். ஏன்டா வண்டி கொடுத்த? விடு விடு. வாட் நான்சென்ஸ் மேன்? நான் என் காரை தேடிட்டு வந்தேன். why are you beating me? இங்கிலீஷ் சொல்றா. பாக்கத்துல இருந்து டவுட். யாரா நீ? ராவுத்தர் தானே? ஆமா, ராவுத்தர் பேர் சொன்னே பம்புறான். என்னமோ இருக்குது. இத பாருங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. என்ன மட்டையாக்கிட்டு இந்த சினிமாக்காரங்க என் கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சொன்னா நம்புங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ. அடி வேணே கார்த்தி குத்தது வெடிக்க வச்சு என் காதுல பூசுத்த பாக்குற நீ. என்ன கார் வெடிக்கிச்சா? வாட் ஹேப்பன்? அந்த காரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? கார் வச்சதுக்கு இவன் ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்றான்? உலகத்துல எல்லாருக்கும் ஒரு விஷயம் வேணும். தெய்வாவோட சரக்கு காரு யாருக்கு வேணும்? பையா, அந்த பையன் எதுக்கு இந்த பைத்தியத்துக்கு கால் பண்ணுது? ஹலோ, கார் என்னாச்சு? பசங்க வேற போன் எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் சேஃப் தானே? பதில் பேசுடா பண்ணாட. பிங்க் காரை தூக்கணியா இல்லையா? ஹலோ ஹலோ, ஏதாவது சொல்லுடா. ஹலோ ஏய், கையை கொடுறா. ஏய், நான் கேட்குற கேள்விகளா டக்குன்னு உண்மையா பதில் சொல்லணும். உண்மையை தவிர ஒரு எதனா சொன்ன கட்ட விரல் கட்டாயிடும். புரியுதா? நீ பையனுக்குனால தானே ஏன்டா உன்னை வச்சு கார்த்திக் சொன்னா? எனக்கு போதை தான் வாழ்க்கை. மறந்து சார், எனக்கு முன்னாடியே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டாரு. அப்போ அவர் கூட பையனு ஒருத்தர் இருந்தார். உங்கள் 3 பேரையும் ஃபாலோ பண்ணி உங்களை மட்டையாக்கிட்டு உங்கள் பிங்க் கலர் சரக்காரை எடுத்துகிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்க சொன்னார். டீல் முடிஞ்சால் தெய்வா அவுட் ஆகிடுவார், நான் கிங் ஆகிடுவேன்னு எனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன்னு சொன்னார். உங்களை மட்டையாக்க பாருக்கு வந்தால் அங்கே நீங்கள் என்னை மட்டையாக்கிட்டு என் காரை எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பை தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். கார் எத்தனை கிளம்பலாமா? உன்னை வச்சு எங்களை கோக்க பார்த்துக்கானா? எங்கெல்லாம் பார்த்தா ஊக்கு வரைய தெரியுது இல்ல. நாங்க தான் ஊக்கு. நேற்று வரைக்கும் நீ சப்பா பையன் அப்பனுக்கு பயந்தவன் நினச்சின்னு இருந்தேன். இப்படி டெரர் காட்டுறியப்பா. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீயே மாற்றிக்கோ. ஏய் ஜக்கு, அவன் ஃபோன் வாங்கிட்டு இருக்கட்டும், அவனை டிக்கியில் போடு. வா 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 வா. ஜில்லே, பேசாம தேவாயிட்ட போய் சண்டை இல்லாமா? லூசாடா நீ? வேற என்ன பண்ண சொல்ற? நரசிம்மன் சரக்கு தொலைச்சான், பையன் மருந்து சேர்ந்து டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு தேவா கால போய் விடுறதா பெஸ்ட். வண்டியை வெடிக்க விட்டு வரல் சாப்பிட்டு இருந்தான்னு கேட்பான் தெய்வா. 6 அடி குழியை தோண்டி 4 பேரையும் புதைச்சு தான் மறுவேலையை பார்ப்பான். ஓகேவா? ஆமா 80,000 ஒரு குண்டு மணி கூட எல்லாத்தையும் உருகினானுங்க. நம்ம குண்டு மணி சரி, அப்போ எல்லாத்தையும் விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். தலைமுறைவா போக சொல்றியா? வேற என்ன பண்றது? யோசிச்சு பாரு. தெய்வா சுறா, நாமெல்லாம் சின்ன மீனுங்க. மீனுங்கெல்லாம் சில டைம் கடல்ல இருக்கிறதோட கண்ணாத்தூர்ல இருக்கதா சேப்பு. கண்ணாத்தூர்ல இருக்கிற மீனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லாருக்கும் தெரியுது. பசங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எனக்கு இன்னும் இது சரியா படலைண்ணா. நான் தான் உங்களாண்ட அப்பவே படிச்சு சொன்னேனே, புது ஆளுங்களை நம்பாதீங்கன்னு. நீங்க தான். பழசை பத்தி பேசாத, ஆக வேண்டியதை கவனி. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னா, ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. விசாரிக்கிறேன்னா. என்னதான் பிளானு? எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா,
வணக்கம். சைனீஸ் கார் டெலிவரி செய் தேவையான பொருட்கள். கிரே கார் 1, பிங்க் பெயிண்ட் தேவையான அளவு, சிறிதளவு கோகேன் 1 தேக்கரண்டி, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தேவையான அளவு. செய்முறை: முதலில் 1 பெயிண்ட் கடை கண்டுபிடிக்கவும். கையில் இருக்கும் கிரே காரை பிங்க் கலர் கொண்டு பெயிண்ட் செய். பிறகு தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து தயார் செய்து வைத்திருக்கும் ஸ்ட்ராபெரி எசன்ஸுடன் நன்கு சேர்த்து வெள்ளை தன்மை மாறும் வரை கல்கு என கல்கி பிங்க் காரில் ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கலனா தேவ்நாயகம் வீட்டு எண்ணெய் சட்டியில் வறுத்தெடுக்கப்படுவீர். அதெல்லாம் ரைட்டு. நம்ம கிட்ட சரக்கு இல்ல, பிங்க் பெயிண்ட் இல்ல, ஸ்ட்ராபெரி எசன்ஸும் இல்ல. ஏன் இல்லை என்னண்டு இருக்குது? டேய் இதங்க வந்துச்சு. கார் எடுக்க போக சொல்லி சுட்டான்ட்டேன். ஆனால் லைட்டாக எச்சி பண்ணிட்டேன், பரவாயில்லையா? ஓகே, சரக்கு அதுக்கு வழி இருக்கு. என்னடா பெட்ரோல் காலின்னு நினைக்கிறேன். ஐயோ நாசமா போச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையா? இருந்த காசு எல்லாத்தையும் குடிச்சே காலி பண்ணிட்டீங்க. இப்போ பெட்ரோலுக்கு என்ன பண்ணுறது? எவ்வளோ தூரம் தள்ளுறது? கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்கும் பெட்ரோல் பங்கே இல்லை. உன் ஐடியாவில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த அதான் இல்லையே. இத்தனை நல்ல ஐடியா இருக்கு அவங்கள்ட்ட. சொல்லு பாப்போம். நேற்று போட்டியே ஒரு பிட்டு ராவுத்தர் பெட்ரோல் பதுக்கி வைக்கிறாருன்னு அந்த சுரங்கத்தில் போய் சொல்றோமா? ஹலோ பிரதர், ஃபர்ஸ்ட்டு அது பிட்டு கிடையாது, பச்சை உண்மை. செகண்டு அது சுரங்கம் கிடையாது, சீலோ. இந்த வாய்ட்டாக இருக்கு பாரு, அதுமாரி. எப்படி வாங்குறதே அந்த மாதிரியா? சரி, பணம் பெட்ரோல் எப்படி எடுக்கிறது? அது ஒரு ஐடியா இருக்குது. டேய் உன்னாண்ட ஐடி கார்டு இருக்குல்ல? எடு. இவன் ஒருத்தன் தற்கால் டிடி கார்டு டிடிஆர் ஆட்டம் ஐடி கார்டு ஐடி கார்டு. டா என்னன்னு பேச போற? I am Narsimhan from All India Petrol Gas Association. அதெல்லாம் சார் தாங்க, உள்ளெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இங்கே இல்லீகலாக தரவரான பெட்ரோல்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்குது. ஓகே, உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. உள்ள அந்த மாதிரி பெட்ரோல்லாம் கிடையாது. அது முடிவு செய்ய வேண்டியது நான். ஐ வாண்ட் சாம்பிள், பெட்ரோல் சாம்பிள். எதுக்கு நான் ஐயா கிட்ட ஒரு தடவை ஃபோனில் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராவுத்தர் தானே? கால் பண்ணுங்க. ராவுத்தர் உங்களுக்கு தெரியுமா? கால் பண்ணுங்க. ஹலோ சார். டேய் ஹலோ, செக்யூரிட்டி ராவுத்தர் கால் பண்ணுறாரு சார். காலை ட்ரேஸ் பண்ணுறது ரெடியாக இருங்க சார். இன்னைக்கு ராவுத்தரை கையங்கலமாக பிடிக்கிறோம் சார். என்னது கையங்கலம்? டேய் கைகாலம் தான் பெட்ரோல் வாங்கி வாடா. என்ன பண்ண சொல்றீங்க சார்? நம்ம கடுமை நம்ம பண்ணி தானே ஆகணும். டேய் என்னடா வளர்ந்துக்கிறான்? கார்பரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு செக்ஷன் 10 ஸ்டாண்டர்ட் சீல செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணுறோம். எஸ் சார். சார் கண்டிப்பாக சார். ராவுத்தர் வராரு, அரெஸ்ட் பண்ணலாம் சார். எஸ் சார். என்ன சார்? ஓ, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்ததே அந்த செக்யூரிட்டி தான் ராவுத்தர் சொல்லணுமா சார்? சொல்லிடலாம் சார். குட் குட். ஜெய் ஹிந்த் சார். உங்களோட பேர்? சேந்தன். மிஸ்டர் சேந்தன், நீங்கள் சேர்ந்த இடம் சரியில்லை. எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டியிருக்கும். ப்ளீஸ் கம். சார் உங்களுக்கு சாம்பிள் தானே சார் வேணும், எடுத்துங்க சார். ஐயோ இல்லை 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 இல்லை, நீங்கள் மிஸ்டர் ராவுத்தருக்கு ஃபோன் அடிங்க. சாம்பிள் எடுத்துங்க, எவ்வளோ வேணால் எடுத்துங்க, வாங்க. சரி. சொல்லு. அப்புறம் ஜில்லே, நீ சொன்ன மாதிரி அட்டாக்ட பேசிட்டேன்பா. நீ அந்த உகண்டா கிளைண்ட்டும் 4:30 மணிக்கு அவன் இடத்துல போய் பாருங்க. அப்புறம் ஜில்லே கொஞ்சம் வரவரன்னு இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு ஜாலி இன்டர்நெட் பேக் போட்டு விட்டுறியா? கோடி ரூபாய் கையில் கொடுத்துட்டு 5 ரூபாய் கலையிறான் பாரு. உட்காண்டாவா? ஏய் நான் விளாடுறியா?
கருப்படி கேட்க போறது. ஐயா 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 உங்களை மனம் ஐயா. வாடியா ஜிப்பலகடி பம்பா. அட்டாக் இவனை பேச வச்சா என்ன பண்றது? இவனுக்கு தான் உகாண்டிஸே தெரியாது. உகாண்டிஸா? அது ஒரு இதுல யோ உலக சினிமா நீல ஆப்பிரிக்கன் படம்லாம் பாப்பில்ல? அதுல 4-5 வார்த்தை எடுத்து சொல்லு. ஜில்லு, நான் பார்த்ததா சொன்ன சைனீஸ், கொரியன் மற்றும் ஆப்பிரிக்கன் படங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வார்த்தைகள் ரொம்ப கம்மி. சொன்னது செய் பட. ஆல் ஓகே. டேய் நர்சி மண்டேலா, அவன் சொல்லி விட்டதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க. உன் வயிற்றுலேயே கன் ஆயிட்டுன்னு இருப்பேன். அப்படியே ஒரு வார்த்தையாக சொல்லினே இருக்கணும். அதை தாண்டி எதனா சொன்ன மவன் எனக்கு தொப்பைக்கு நேரம் கன் இருக்குது. சுட்டேன்னு வச்சுக்கேன், துண்ணா சோறுலாம் தொடங்கி இருக்கணும். சரியா? ஆமாம் கோயில உன் காதலியே சுட்டுருவேன். டேய் உனக்கு யார் இப்போ கன் கொடுக்க போறா? சனிய ஜில்லு. ஜில்லு டேய் கேள்றா. என்னடா கச்சா ஒருத்தரை யோசிச்சுக்க. அவன் டேஞ்சரு, நம்ம நிராயுத பாணி. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சத்தியமா எனக்கு தோணல. இது எங்க தாத்தாவோட கன்னு. இந்த கன்னை என்னாண்ட கொடுக்குறப்ப எங்க தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? சரக்கு எங்கேருந்து வருதுன்னு சொன்னீங்க? உங்கூட்டாண்டாவா? உகாண்டானா? உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கணும். உகாண்டாவுடைய கேபிட்டல் என்ன? Chill ma, chill. Just landing. Why you Uganda looking? இருந்தாலும் உகாண்டால இருக்கிற சரக்கு என்னடைய ஏற்ற வந்த என்ன பற்றி தெரியுமா உனக்கு? ஓயா பேபே. ஏய் என்னப்பா நம்மளை பார்த்து பேபின்றாப்புல? அது ஒன்றும் இல்லைண்ணா, அவர் உகாண்டாவில் பண்ணுற பிஸ்னஸுக்கு நீங்கள்லாம் குழந்த மாதிரி அப்படின்றப்பல. ஐ பேபி யூ பட் இயர் அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. அண்ணாண்டியா நம்ம டீல் பேசலாமா? பேசும் டீல் பேசுவோம். எங்களாண்டு இருக்கிறது ஒரு புதுவிதமான ஃப்ளேவர் வச்ச சரக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரேசிலிருந்து கத்தின் வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஏகப்பட்ட சிக்கல். அதனால தான் எங்களுக்கு லோக்கலாக ஒரு டீலர் தேவைப்படுறாங்க. நீங்கள் மட்டும் எங்களோட இதில் பார்ட்னராக சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட். எல்லாரும் புள்ளி வச்சு தான் கோடு போடுவாங்கோ. ஆனால் நீங்கள் இந்த கோட்டை விற்று பெரிய புள்ளியாயிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். உகாண்டாலேருந்து சரகை எப்படி கட்டின்னு வந்தீங்க அத்தை சொல்லுங்க முதல்ல. அதாவது சவுத் அமெரிக்கா காடுகள் இருக்கிற பெஸ்ட் கோகோ இலைகளை கைப்பட தேர்ந்தெடுத்து. டேய் எந்திரா 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 புத்ரா வாய புத்ரா கை தூக்கு கை தூக்கு கால தூக்கு. காய வச்சு ஐரோப்பாவில் இருக்கிற கட்டராண்டு கொடுத்து புடிசா நறுக்கி இரும்படி பாக்கெட் இரும்படி பாக்கெட்ரா டக்குனுடா அதை ஸ்வீட்டில் ஊற வச்சு
பன்னீர் பாட்டில். அப்புறம் வச்சி ரசனா. வச்சி ரசனா. என்னது ரஸ்னாவா? ரஷ்யாவின் தோட்டத்திலிருந்து சிறந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து அதை காய வைத்து பொடியாக்கி எல்லாம் சேர்த்து குலுக்கு குலுக்கு நல்லா குலுக்கு குலுக்கு. போடு. அப்படியே எவ்வளோ ஆச்சு? இன்னும் மூஞ்சி நேரம் கண்ணு பிடிச்சிட்டு இருக்கேன். நீ பில்லி கேட்கற? அப்போ ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வா. கேட்கும் போது இவ்வளோ கிக் ஆகுது. இதை தொட்டு நக்குனா எப்படி இருக்கும்? ஓ காட். என்னப்பா இவன்? அது ஒன்றும் இல்லைண்ணா, அது நாக்கு மேட்ரு இல்லை, மூக்கு மேட்ரு. ஓ மூக்கு மேட்ரா? நான் ஒரு நிமிஷம் ஒரேத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறேங்க, பார்ட்னர் தானே? பார்ட்னர் பார்ட்னர். அப்புறம் ஒரு நிமிஷம். ஏய் என்னடா சரக்கு சாம்பிள் காட்டுறீங்களா? குவாலிட்டி செக் பண்ணிப்போமா? எல்லாம் ஹை கிளாஸ். ஓகே இல்லை? எறும்பொடி புரியுவா, தலைக்கு எறும், காது கொய்யும், கொக்கைன தூக்கு, கன்னு கன்னு இருந்துதான் கவுனு இருந்துதான். எஸ்கேப். சொல்லு பையே. அட்டாக், அந்த நரசிம்மன் பையன் உன்னை பார்க்க வந்தானா? எந்த நரசிம்மன்? எந்த நரசிம்மனா? தெய்வாவோட சரக்க அந்த 3 பசங்க கிட்ட இருந்து திருடி ஓன்ட்ட வந்து கொடுப்பான்னு சொன்னேன்ல, அந்த நரசிம்மன். கரடிய காட்டேரி ஏறி பிறந்தா மாதிரி இருப்பான். இல்லையே பையே, அந்த மாதிரி யாரும் வரலையே. அப்ப நீ காட்டேரியே பார்த்ததில்ல, விடு. ஐயோ, எசக்கு பிசக்கா எங்கேயாவது மாட்டின்னு இருக்கானோ? தெய்வாவுக்கு மட்டும் நம்ம துரோகம் பண்றது தெரிஞ்சது. கவலைப்படாத பையே, தெய்வா மார்க்கெட்ல இருந்து ஒழிக்க நம்மகிட்ட நிறைய வழி இருக்கு. நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். நீயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு, சரியா? பண்றேன். பாஸ்டர் பாஸ்டர் கமிங் கமிங். இவனுக்கு சொல்லி கொடுத்து அவன் சொல்றான். ஹலோ 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 ஹலோ. சுற்றுவேன். மரியாதை சொல்றேன். உங்ககிட்ட இருக்க சரக குத்துருங்க, நாங்க அப்படியே போயிடுறோம். பரமபதம் ஆடுவியா? பரமபதம் ஆடுவியான்னு கேட்டேன். ஆடுவேன். அதுக்கு என்ன? எல்லாரும் ஏணியை பிடிச்சி வாழ்க்கையில் மேலே ஏறி வருவாங்க. ஆனா பாம்பு வாழை பிடிச்சி மேலே வந்தவன்டா. என்கிட்டயே உன் டபுள் பாஸ் காட்டுறியா? சுற்றுவேன். எங்கள் தாத்தா இந்த கண்ணை கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வா கொஞ்சம் பிக்காருங்கடா. பாஸ்
தெய்வமே பை சொன்ன பாட்டி நீங்க தாவா? இவனுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாஸ். இவனுல கண்ண மேடைக்கு சுடுங்க பாஸ். நீதான் நரசிம்மடா? சரக்குங்கடா. இது வரைக்கும் இந்த கன் எங்கள் குடும்பத்தில் எவனும் சுட்டது கூட கிடையாது. அதுக்கான தேவையே வரல. கடைசியா சொல்றேன், மரியாதை கேக்குறேன், சரக்கு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். இல்ல சுற்றுவேன். சுடுறா. ஆனால் சரியான நேரம் வரும்போது எதிரி கண்ணை பார்த்து சுட சொன்னார். சுட்டுறா. 6 புல்லட்டையும் அவன் நெஞ்சில் தொப்பு தொப்பு தொப்புன்னு இறக்க சொன்னார். நீ ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ளேயா இந்த கிண்ணத்து உங்கள் 4 பேரையும் 3 தடவை சுட்டுருவேன். பார்க்குறியா? சுற்றுவேன். டாடா பாய்.